அதாவது இப்போ உள்ளே இருக்கிற பேலன்ஸ் கண்டஸ்டன்ஸு இவங்களாம் ரொம்ப நல்லவங்களாம். இவங்களாம் வின்னர்ஸ் மாதிரியாம். யார் எப்போ வெளியில் போனாலுமே அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, லாஸும் கிடையாதான். இந்த விஜய் மாமா சொல்கிறான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்துட்டாங்க. விஜய் சேதுபதி எவிக்ஷன் கார்டோடு வந்துட்டான், வந்து உள்ளே இறங்கிட்டான். ஏண்டா நேற்று தான் 2 பேரை வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனேன், இன்றைக்கி உனக்கு வந்து பொறுக்கலையா? சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணியே ஆகணுமா? எவிக்ட் பண்ணால் தான் தூங்குவியா நீ? சாண்ட்ராவுக்கு சொம்படிச்சேன் நேற்று, இன்றைக்கி வந்து அவளையாச்சும் உள்ளே வச்சுருக்கலாம். அடுத்த வாரம் கேம் ஆடிட்டு அடுத்த வாரம் வரிசையாக மிட் வீக் எவிக்ஷனு, அப்புறம் வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி போயிருக்கலாம். ஏன் அவசரப்பட்டு தூக்குற? ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே போகணும் அதானே? சாண்ட்ராவை கொண்டு போகணும் உள்ளே, அப்படி சொல்லு. பிரஜைன் பொண்டாட்டியை கொண்டு போகணும், உன் மச்சான் பொண்டாட்டியை கொண்டு போகணும்னு சொல்லு, ஓப்பனாக சொல்லு. இதில் வந்து யார் போனாலுமே எந்த லாஸும் கிடையாது. எதுக்குடா இந்த மாமா வேலை? அதுலேயும் இந்த ஆள் எச்ஐ வேலை என்ன பார்த்துருக்கான்னா, எப்படி பார்த்துருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து எவிக்ஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எவிக்ஷன் இல்லைன்னு காட்டியிருக்காப்புல. எவிக்ஷன் இல்லைன்னு காட்டினோன்னே குதிச்சு கிடக்குறாங்க. அரோரா அந்த பக்கம் வந்து சுபிக்ஷா எல்லாம் தாவி குதித்து ஹாப்பி ஆகிட்டாங்க. இதில் சாண்ட்ராவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எங்கே பேனிக் அட்டாக்லாம் வரலையே, ஒன்றும் வரலையே. அடுத்த வாரம் வினோத்துக்கிட்ட வரும் பாருங்க. சாண்ட்ரா வினோத்துக்கிட்ட வரும், பேனிக் அட்டாக்கு ஃபிக்ஸ் வரும், கொலை பண்ணுறாங்கன்ட்டு கதரும் பாருங்க. அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கோடு வேணுன்னு சொன்னான் தெரியுமா பிரஜைன்னு, பேப்பர் ரவுடி, அது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை போட்டு ட்ராமாவை போடு, சீரியல் பார்க்குறவங்க தான் அதிகம் இந்த ஷோவை, சீரியல் பார்க்குற கூட்டம்லாம் நம்பிடும் அப்படின்னு ட்ராமா போட சொல்கிறது தான் கோடுவேட். பிரஜைன் வெளில போயிட்டானா கோடுவேட் ஆன் பண்ணிட்டாங்க. அதான் ட்ராமாவை பண்ணி கடைசி வாரம் பெரிய ட்ராமா ஒன்று போட்டு வினோத்தை அடிக்கணும். வினோத்தை அடிக்கிறது தான் பெரிய ட்ராமா. அடுத்த வாரம் பாருங்கள், கும்மாளத்தின் உச்சமாக இருக்கும். அப்போ தான் தெரியும் வினோத்துக்கு மலையாளச்சி எப்படி எந்த அளவுக்கு நம்மளை ஆப்படிப்பாங்கிறத அடுத்த வாரம் வினோத்துக்கு புரிய வைப்பார்கள். வெளியிலேருந்து ஆட்கள் வந்துட்டாங்கன்னா வினோத்து தப்பிச்சிடுவார். திங்கக்கிழமை காலையிலே வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்துடணும். வந்தார்னா வினோத் எஸ்கேப் ஆகுறது கஷ்டமாச்சே. வர்றது பூரா அன்பு கேங்காச்சே. பிரஜைன் வேறு வந்துடுவான், அன்பு கேங் வந்துடுவாங்க. இந்த வியானா முக்கியமான சில பேர் வந்தால் மட்டும்தான் வினோத்துக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. மற்ற யார் வந்தாலுமே வினோத்தை போட்டு அடிப்பாங்கல்ல. வினோத்துக்கு டைட்டில் கிடைக்காதோ? ஒரு ப்ரோமோவில் சொல்லுது பாருங்க, யார் வந்து பொட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சாண்ட்ரா யாரை சொல்லுது தெரியுமா? விஜய் சேதுபதி கேட்குறான் ஞாயிற்றுக்கிழமை. யாரை சொல்லுது தெரியுமா? வினோத்துக்கு கப்பு இல்லையா, பொட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா. யார்? சாண்ட்ரா. அப்போ சாண்ட்ராவோட அடுத்த டார்கெட்டு நாடகம் போட போகிற ஆள் வந்து வினோத்து. மக்களே நான் தான் சொன்னேன்ல, இப்படி தான் நடிப்பாவ, சொம்பு தூக்குவாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வினோத்தை காப்பாற்றுறதுக்கு யார் உள்ளே வருவா? சாண்டி மாஸ்டர் வந்தால் தான் பரவாயில்ல, அவர் வந்தால் தான் ஓகே. மக்கள் தான் காப்பாற்றணும். இந்த பிஆர் பிடி வாங்கியிருக்கா பாருங்க, திவ்யாவுக்கு ஓட்டு போட்டு அடுத்த வாரம் அவள் தான் ஓட்டில் ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்பிடாதீங்க. வினோத்துக்கு எவ்வளோ ஓட்டு போட முடியுமோ மக்களே போட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா முடிச்சிருவாங்க, கதையை முடித்து ஒன்று சாண்ட்ராவுக்கு கப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சபரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா திவ்யா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க வினோத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. மக்கள் அடிக்கிற அடியில் தான் வினோத்துக்கு கப்பு கிடைக்கணும். மக்கள் போடுற ஓட்டில் தான் இருக்குது. இல்லைன்னா முடிச்சிருவாங்க கதையை. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.